மேளங்கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. துன்பத்தில் உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை. வாழ்ந்தா பொன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேன், உன்னை பிரிந்து போகையிலே நெஞ்சை இங்கு தொலைத்தேன். ஏண்டி என்னை பார்த்து இப்படி கேட்டேன்? சத்தியமா என்னால தாங்க முடியலடி. என் மனசு வலிக்கிறது எனக்கு மட்டும் தாண்டி தெரியுது. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எனக்கு யார் வேணாலும் நம்பாம இருக்கலாம், ஆனா நீ என்ன நம்பலையடி. நான் உன்னை மட்டும் தாண்டி பெருசா நினைச்சேன். நீ என்ன நம்புவேன்னு ரொம்ப பெருசா நினைச்சேன்டி. ஒரு 3 மாசத்துல உன் கூட 300 வருஷம் வாழ்ந்த மாதிரியான எனக்கு ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கி கொடுத்தடி நீனு. ஆனா இப்போ எல்லாத்தையும் மொத்தமா சுக்குநூறா உடைச்சிட்டீடி. எப்போ நீ நான் உன் பக்கத்துல வந்தது பிடிக்கலன்னு சொன்னீங்க, அப்பவே நான் உடஞ்சிட்டேன்டி. ஏண்டி ஏன் கொண்டாடி தானடி நீனு? நான் உன்கிட்ட நெருங்க கூடாதான், உன்னை தொடக்கூடாதான்? உன்னை மனசு முழுக்க வச்சிருந்தேன்டி. ஆனா நீ என்னடானா என்னை எந்த இடத்துலயுமே புரிஞ்சுக்கலன்னா உனக்கு தோணணும்டி. கண்டிப்பா இவர் இதை பண்ணியிருக்க மாட்டாருன்னு உனக்கு தோணி இருக்கணும்ல. ஏண்டி உனக்கு தோணல? அப்போ உனக்கு என் பேர்ல நம்பிக்கை இல்லை அதானே? நீ என்ன நம்பாத போது என் கூட சேர்ந்திருந்து என்னடி பிரயோஜனம்? வேணாம், நீயாவது சந்தோஷமாயிரு. போய் நிம்மதியாயிரு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழு. உன்னை எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணவே மாட்டேன்டி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. இப்போ நான் எனக்கு அவ்வளோ இஷ்டம்டி. அடி இப்போ கூட உன்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் வரும்போது எனக்கு மன்னிப்பே இல்லையான்னு கேட்டப்பாரு, அது எனக்கு இன்னும் வேதனையா இருந்ததுடி. வேணாண்டி, நான் யாரடி உன்னை மன்னிக்கிறதுக்கு? வேண்டாம். எப்போ உனக்கு என் பேர்ல நம்பிக்கை போயிடுச்சோ அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா என் லைஃப்ல நீ மட்டும்தாண்டி. உன்னை தவிர என் மனசுல வேற யாருக்குமே இடம் கிடையாது. இப்ப எல்லாம் கடைசி வரைக்கும் என் நிலா மட்டும்தான். என் மனசுல என் நிலா மட்டும்தான். நிலா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டி, சந்தோஷமா இருக்கணும். உன்னை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன்டி. உன் கண்ணுல தண்ணியே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்னால நீ அழற மாதிரி ஆயிடுச்சுல. வேண்டாமா, நீ நிம்மதியாரு, சந்தோஷமா இரு. நான் இனி உன் லைஃப்ல கிடையாது. ஆனா என் வாழ்க்கையில நீ மட்டும் தாண்டி. கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான். மன்னிச்சிருங்க, சாரிங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நீங்க சொன்ன மாதிரி உங்ககிட்ட உரிமையா கேட்டிருக்கணும். ஆனா நான் தப்பு பண்ணிட்டேங்க, தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு போட்டோவை வச்சு உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஆனா சத்தியமா உங்க சந்தேகம் படலைங்க. ஒருவேளை உங்க மனசுல பிரியா இருந்து அது என்னால, அதனாலதாங்க நான் போயிடலான்னு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் அப்படி நினைச்சதே தவிர நான் உங்களை சந்தேகப்படுவேனா? ஒரு நாள் நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேங்க. ஆனா என்ன, நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கணும். அந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன பார்க்கும்போது உங்க பார்வையில என் மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சது. இன்னைக்கு நான் இதை புரிஞ்சுக்கிட்டவன். இதை கொஞ்சம் முன்னாடி புரிஞ்சிருந்தேனா இதை நான் உங்ககிட்ட கேட்டே இருக்க மாட்டேங்க. மன்னிச்சிடுங்க,
ப்ளீஸ்ங்க, நான் உங்க நிலாங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. என்னை போன மட்டும் சொல்லாதீங்க. என்னாலலாம் உங்களை விட்டு போக முடியாது. நான் போகவும் மாட்டேன். ஏண்டி என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா முடிவு பண்ணதுனால தானே உங்க அம்மா கிட்ட போய் நின்று கேட்குறேன். நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு எவ்வளோ அசால்ட்டா சொன்னேன். அப்போ என்னை விட்டுட்டு போகணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு உனக்கு என்ன பிடிக்கலையாடி? இல்லைங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்காக என்னால் உங்களை விட்டுட்டு போக முடியாது. போகவும் மாட்டேன். ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு விரும்புகிறேங்க. நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏய், நீ நான் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாடி? கொஞ்ச நாளா உன் நினைப்புல மட்டும்தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் முகம் கொஞ்ச நேரம் என் கண்ணில் பண்ணனாலும் நான் எவ்வளோ துடிச்சு போறேன்னு எனக்கு தாண்டி தெரியும். நான் என்னை விட்டுட்டு போக போறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா இனி நான் எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியலடி. இல்லை, என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட உங்கள் முகத்தை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். என் புருஷன் கூட தான் இருப்பேன். நான் என் புருஷனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் புருஷன்டா நீனு. உன்னை விட்டுட்டு நான் எப்படா போவேன்? என் அர்ஜுன்டா நீனு. ஏண்டி நீ ஏன் இல்லை தானடி? ஆனால் என்னை விட்டுட்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டேடி. போவாதடி ப்ளீஸ் டி, என்னை விட்டுட்டு போயிடாதடி. நீலா, நீ என்னை விட்டுட்டு போயிட்டா நான் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவேண்டி. ஏய், உன்னை ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன்டி. நீ வாயாடுறது, உன் சுட்டித்தனம், உன் குறும்புத்தனம், அதெல்லாம் எனக்கு கண்ணை விட்டு மறையிலடி. ஆனா நீ என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்ற. நீலா, ஏய் என்னடி, என்ன லுக் இது? என்ன வந்தது வராதமா முறைச்சிட்டு நிக்கிறான்? என்னடி? என்னடியா சார்? ஏனுங்க சார், சொன்னதெல்லாம் மறந்துச்சா என்ன? ஏய் என்ன என்ன சொன்ன மறந்துச்சான்னு கேக்குறேன். நீ என்ன சொன்ன ஞாபகம் இல்ல, திருப்பி சொல்லு. என்ன சொன்ன? என்னது? என்ன சொன்னங்கிறத மறந்துச்சா சார்? ஏண்டி கத்துற? அம்மா அப்பாக்கு கேட்க போகுது. எதுக்கு கத்துற? அப்படி என்ன சொன்ன? நான் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்ல. என்னன்னு சொல்லுடி. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, என்ன பிஞ்சு சார் பழி அடிக்கணுங்க. ஐயோ, என்கிட்ட நல்ல தப்பு தாண்டி இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? என்னங்க சார் கிண்டலா உங்களை? சார் ஆரம்பிச்சிட்டோம். இனி ஸ்பீக்கர் கத்துக்கிட்டே தான் இருக்கும், வால்யூம் கூட கம்மி பண்ண முடியாது. என்னடி சொன்ன? சொல்லடி. இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார்னு சொன்னேன். சார் மறந்துட்டீங்க போல இருக்கே. ஐயோ ஆமாண்ணா, சாரிடி குல்பி, சத்தியமா ஞாபகம் இல்லடி. மறைக்காதடி, சாரிடி. என்ன சார் மறைக்காதீங்க? என் ஃப்ரெண்டுக்கு நான் வாக்கெல்லாம் கொடுத்தேன், நான் தாண்டி ஃபர்ஸ்ட் வருவேன்னு. போதாக்கரைக்கு அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப்லாம் நான் பண்ணி விடுறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்க. நல்ல வேலைடி, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாத்திருக்க பாத்துக்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாடி குல்பி. அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன் பார்க்க வரான்னு அர்த்தம். அப்படி அந்த பொண்ணை பார்க்க வர மாப்பிள்ள பார்த்ததும் பிடிக்கிறதும் சொல்லணும்ல. நீ ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் பண்ணா அந்த பொண்ணு நிலைமை எப்படி இருக்கும்? அதை பார்க்குற அந்த மாப்பிள்ள நிலைமை பாத்துக்க. அந்த பொண்ணோட லைஃபை நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம போகாம இருந்தது நல்லதுதான். ஓ கொத்தோதடி, காது கிளியுது. ஏய் என்கேஜ்மெண்ட் தானே, சரி இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சிடல. நீ கூட நல்லா கிளம்பி ரெடியா தான் இருக்க போல இருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் டக்குன்னு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், ஒரு ஷர்ட் மட்டும் மாத்திட்டு வரேன். போயிட்டு வந்துடலாமா? 4 மணி என்கேஜ்மெண்ட்டுக்கு 8 மணிக்கு போறதா? சார் மாப்பிள்ள பையன் வந்து பார்த்து பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டானாமா. அது சரி, மொத்தமா முடிஞ்சிச்சு போல இருக்கு. பாரு அந்த பொண்ணோட லைஃப நான் எந்த அளவுக்கு சேவ் பண்ணிருக்கேன்னு. இப்ப நான் மட்டும் சீக்கிரம் வந்திருந்தா உன்னை கூட்டிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருப்பேன். போயிருந்தா நீ அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிருப்பேன், ஹேர் ஸ்டைல் பண்ணிருப்பேன். அப்புறம் அந்த பையன் பிடிக்கலன்னு திரும்பி போயிருப்பான். ஆனா இப்ப அதெல்லாம் நடக்கல பத்தியா? அந்த பொண்ணை பார்த்து அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? ஏய் எதுக்கு கத்துறான்? அம்மா பையன் நம்ம ஏதோ நினைச்சு மேல வரப்போறாங்க. ஒத்தோதடி. என்னங்க சார், என்ன எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்றீங்க நீங்க. நான் என்ன ஒழுங்கா மேக்கப் பண்ண மாட்டேனா? சிச்சி அப்படி சொல்லல குல்பி, ஒழுங்கா மேக்கப் பண்ணிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல. உன் நினைப்பு எதுவும் எனக்கு மறையலடி, இன்னும் எல்லாமே கண்ணுக்குள்ள நிக்குதுடி. ஆனா நீ மட்டுமே என்னை விட்டு போறேன்னு சொல்றேன். வேணாடி நீலா, இந்த அர்ஜுன் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையாடி? I love you டி நீலா, I love you, I love you so much டி. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் உங்க குடும்பத்தனம், உங்க சேட்டை, அதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன், உங்களை விட்டுட்டு போகவும் மாட்டேன்.
நீங்க என்கிட்ட எப்போ போல பழையபடி குடும்பத்தனமும் சேட்டையும் பண்ணணுங்க ப்ளீஸ். நீங்க எப்பவுமே என்கிட்ட செல்லமா குடும்பத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னடி உன் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போகலன்னு இவ்வளோ ஃபீல் பண்றான்? சரி, உன் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போகாததுக்கு இவ்வளோ ஃபீல் பண்றீங்க. உனக்கு இப்படி ஒரு ப்ராசஸ்லாம் நடக்கலையே, அதை நினைச்சு உனக்கு வருத்தமா இல்ல? ஐயோ சார், எனக்கு ஒண்ணுக்கு 19 தடவை இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடந்துச்சு சார். எனக்கு 19 தடவையா? ஏய், என்னடி சொல்ற? அது என்கேஜ்மெண்ட் இல்ல, பெண் பார்க்கும் படலம். அது சார், அதுதான் சொன்னேன். அதை நான் கூட உங்ககிட்ட இக்னே சொல்லியிருக்கேன். 19 மாப்பிள்ள வந்து பார்த்திருக்கானே, 19 பேரையும் ஓட விட்டுட்டோம்ல. அப்பா, அதான பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல ஹார்ட் பீட் நின்றுடுச்சு. அடி குல்ஃபி உன்ன. ஏய், சரி, அதெல்லாம் போகட்டும். ஒருவேளை அந்த 19 மாப்பிள்ளையில நானும் ஒருத்தன் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருந்தா என்னையும் ஓட விட்டுருப்பியா என்ன? அது அது வந்து சொல்லு. ஒருவேளை நானும் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தா என்னையும் பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பியா? இல்ல எல்லார்கிட்டையும் கேட்ட மாதிரி கேள்வி கேட்டு என்னையும் ஓட விட்டுருப்பியா? உங்களை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா என்ன? அதுவும் நான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லுவேனா? எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஓய், என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே காணும்? அங்க திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுடி. அது வந்து இல்ல, இப்ப எதுக்கு அந்த கேள்வி? அதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. ஏய், நான் கேட்ட கேள்வி வேற, நீ சொல்ற பதில் வேற. ஒருவேளை நானும் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தா என்ன பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பியா? இல்ல என்னையும் ஓட விட்டுருப்பியா? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுடி. அது வந்து அது இதுக்கு நான் பதில் அப்புறமா சொல்றேனே. ஏய், என்ன சேர்க்கை பார்க்க பாக்குறியா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன பாரு. என்ன பாருடி குல்ஃபி. ஏய், இதான் என்ன பாக்குறதா? என்ன பாருன்னா என் முகத்தை பாருன்னு அர்த்தம். கீழே குனிஞ்சு தானையே பாருன்னு அர்த்தம் இல்ல. இல்ல, நான் கீழே போறேன். அத்தை என்ன தேடுவாங்க. கீழே போறேன். டின்னருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்ல, நீங்க போங்க, நான் போய் வேலையை பாக்குறேன். ஏய், நில்லுடி. என்ன மீன் மாதிரி நழுவ பாக்குறேன்? என்கேஜ்மெண்ட் போறதுக்காக ரெடியா இருக்கேன். உன்னை பார்த்தா என்கேஜ்மெண்ட் போக ரெடியான மாதிரி தெரியல. யாரையும் மயக்கிறதுக்கு ரெடியான மாதிரி இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்கேஜ்மெண்ட் போறதுக்கு தான் ரெடி ஆகணும். நான் யாரை மயக்க போறேனா? வேற யாரு? என்னதான் ஆல்ரெடி என்ன மயக்கி தான் வச்சிருக்கேன். இனிமே மயக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி பார்த்தாலும் மயங்குறேன்டி. நான் போறேன். ஏய் குல்ஃபி, ஃபேக்டரி விட்டு வந்தவன நிக்க வச்சு 6 முறை கேள்வி கேட்டுட்டு இப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இரு, எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். இரு. இல்ல, நான் போறேன். இது நாளைக்கு ஆகாது. என் கை வரிசையை காமிச்சாதான் அடங்கி இருப்பேன். இருடி. என்ன சார், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க? ஏய், அப்புறம் இருடின்னு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் இப்ப போவேன். அது ஆமா, போவேன். மறுபடியும் போவியா? இப்போ அடி மட்டும் இல்லடி, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. சார் சார் சார், நான் சும்மா தான் சொன்னேன். நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். கையெடுங்க. கை எடுத்துடலாம். இதை முதலே சொல்லியிருந்தேன்னா எடுத்துருப்பேன். இப்ப விட மாட்டேன். சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறோம். நான் போக மாட்டேன் சார், விடுங்க சார். இதை முதல்ல பண்ணிருக்கலாமா? பாரு, இந்த அடி தேவையா உனக்கு? பஞ்சர் ஆயிருக்குமே. ஆமா, ஹெவியா பஞ்சர் ஆயிடுச்சு, விடுங்க. ரொம்ப கொஞ்சம் நேரம். இப்ப நமக்கு ஏதாவது வேணுமே, இவகிட்ட இருந்து எப்படி வாங்குறது? தேவர்ச்சன், வாங்கிடு. இவ்வளவு கிட்டக்க இருந்து வாங்கலன்னா எப்படி? அதை உதவி வேணும். நம்ம என்னமோ பண்ணிட்டு இருக்கு. வாங்கியே தீரணும். வாங்கிடலாம். சார் சார், என்னடி? அதான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க. கண்டிப்பா விடுறேன், விட்டுடுறேன். ஐயோ, மறுபடியுமா? சார் சார் சார், சத்தியமா? ஏய், நிறுத்து. இப்ப என்ன சொல்ல போறேன்? சார் சார், நான் இல்ல சார். ஏதோ கால் தடுக்கி நான் உங்க மேல விழுந்ததுனால நான் சின்ன கொடுத்துட்டேன். சத்தியமா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை.
நீ தானே சொல்ல போறேன். ஒரு தடவையும் நீ இப்படிதானே ஒரு கதையை விட்டுட்டு இருக்க. என் மேல அவ்வளவு ஆசை வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே. நானே கொடுத்துட்டு இருப்பேனே. எதுக்கு இப்படி தடுக்கிற மாதிரியும் விழுந்த மாதிரியும் அதுவும் ஒரு தடவையும் கரெக்டா ஒருத்தட்லயே நச்சுன்னு கொடுக்குறேன். எப்படி குல்ஃபி பிளான் எல்லாம் கரெக்டா பண்றேன். நீங்க சொன்னாலும் சொல்லலாம் அதான் சார் உண்மை. ஆனா லாஸ்டா சொன்னீங்க பாருங்க பிளான் பண்ணீங்க, அதெல்லாம் இல்ல சார், அது உங்க கற்பனை. பிளான் பண்ணிங்கிறதும் உண்மைதாண்டி. என்ன அதுல ஒரு சின்ன சேஞ்ச். உன் பிளான் இல்ல என் பிளான். நினைச்சது கிடைச்சிருச்சு. செம்மையா இருந்தது. இல்ல என்ன இல்ல கையை எங்க வச்சிருக்க பாத்தியா. இல்லைங்க, நான் போக மாட்டேன், சத்தியமா நான் போக மாட்டேன். இப்படி ஒருத்தரை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நான் பெரிய முட்டாள். உங்க மனசு என்னன்னு புரிஞ்சுக்காம உங்ககிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் பாருங்க. அதுக்கான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த தண்டனை போதும். அதுக்காக நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். உங்க அன்பாகட்டும், உங்க காதலாகட்டும், உங்க பாசமாகட்டும், உங்க குடும்பத்தனம், உங்க சேட்டை எல்லாமே இந்த நிலாக்கு மட்டும்தான். இதை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஒருத்திக்கு மட்டும்தான். அது எப்படி நான் உங்களை விட்டுட்டு போவேன்? போக மாட்டேன், போக மாட்டேன். உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நன்றி நிலா, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போக மாதிரி. எனக்கு உன்னை கட்டி பிடிச்சாலும் தோணுதுடி. என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டணும்னு தோணுது. உன்னை மட்டும் தான் என் மனசுல வச்சிருக்கேன்னு கத்தி சொல்லணும் போல இருக்குடி. நீ என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். போகாதடி நிலா, எனக்கு நீ வேணும்டி, எப்பவுமே வேணும். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? அர்ஜென்ட்டா போன் பண்ணி வாடா என்ன வந்ததுல இருந்து பாக்குறேன் நீயும் அளவுக்கு மீறி குடிச்சிட்டே இருக்க. மச்சி, நீ எனக்கு லிமிட்டா சொல்லி தருவேன். இப்ப நீ என்னடானா இப்படி அளவுக்கு மீறி குடிச்சிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையாடா? பிரச்சனையா மச்சான்? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் மச்சான். நானும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உலகத்திலேயே நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு பைத்தியக்கார மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்கேன் மச்சான். ஆனா இப்பதான் தெரியுது, மத்த எல்லாரை விட எனக்கு தான் பிரச்சனை அதிகமா இருக்குன்னு. மச்சி, என்னடா என்ன சொல்ற? ப்ராப்ளம் வீட்லயா இல்ல ஃபேக்டரியிலயா? ஃபேக்டரியிலன்னா எனக்கே தெரியும். ஃபேக்டரியில ப்ராப்ளம் வந்தா அதுக்கெல்லாம் நீ இப்படி வெக்ஸ் ஆகணும்னு கிடையாது. வீட்டுலதான் என்னமோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்ன மச்சி, என்னடா ஆச்சு? மச்சி, உன் ஒருத்தன் விஷயத்துல மட்டும்தான்டா நான் கரெக்டா இருந்திருக்கேன். நண்பங்கிற விஷயத்துல மட்டும்தான் நான் கரெக்டா சூஸ் பண்ணிருக்கேன் போல இருக்கு. மத்த எல்லா விஷயத்திலயும் நான் கோட்டை விட்டுட்டேன்டா. என்னடா என்னாச்சு? எதுக்கடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? நீ சொன்னதான் மச்சி, ஃபேக்டரிலாம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சோலவா நின்று சமாளிப்போம் மச்சி. ஆனா வீட்டுல முடியலடா, எதுவுமே முடியல மச்சி. மச்சான், நீ ரொம்ப ஓவரா குடிச்சிட்டு இருக்க. சொன்னா கேளு, வீட்டுல சிஸ்டர் வர வெயிட் பண்ணுவாங்கடா. நீ இப்படி குடிச்சிட்டு போனா அவங்க என்ன நினைப்பாங்க? சொன்னா கேளு மச்சி, போதும் இதோட ஸ்டாப் பண்ணு. மச்சி, என்ன சொன்ன? உன் சிஸ்டர் எனக்காக வெயிட் பண்ணுவாளாம்? நானும் அப்படிதான்டா நினைச்சேன். அவன் எனக்காக காத்துட்டு இருப்பான், எப்பனாலும் எனக்காக மட்டும்தான் காத்துட்டு இருப்பான்னு நினைச்சேன் மச்சி. ஆனா அது இல்ல மச்சி, நான் தான் முட்டாள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமாடா மச்சான், உன் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கலையாமா. டேய், என்னடா சொல்றான்? டேய், குடிச்சிட்டு ஏதோ உளரணும்னு உளராத. சிஸ்டராவது அப்படி சொல்றதாவது. நீங்க பாடுறான், சிஸ்டர்லாம் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பேசிட்டு இருக்க நீனு? மச்சான், உன்னால நம்ப முடியல தானே? என்னால என்ன மச்சி, என்னால இன்னும் நம்ப முடியல. ஆனா மச்சான், அதான் உண்மை. உன் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கலையாமா. நான் அவகிட்ட நெருங்கினா என் பக்கத்துல வராதுன்னு தள்ளி போறான் மச்சி. அது மட்டும் இல்ல, அவகிட்ட நான் வேற மாதிரி நடந்துக்கிட்டான், அது அவளுக்கு பிடிக்கலையாமாண்டா. அர்ஜுன், நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்டா. சிஸ்டர் அப்படிலாம் கிடையாதுடா. உன்னை பிடிக்கலன்னு சொல்றவங்க இவ்வளவு நாள் உன் கூட அமைதியா இருப்பாங்களா? என்ன மச்சி என்னென்னமோ பேசுறேன். இங்க பாரு, நீ குடிச்சிட்டு ஏதோ உளறன்னு நினைக்கிறேன். மச்சான்,
அப்படின்னா எதுவும் இல்லடா. டேய், நான் குடிச்சிட்டு வளரலடா. மனசுக்குள்ள இருக்கிறது என்னுடைய வார்த்தையா உளறிட்டு இருக்கேன்டா. அவளுக்கு நான் இன்னமும் பிரியாவை மனசுல நினைச்சிட்டு இருக்கேனாமோ. அதனால அவ என்னையும் பிரியாவையும் சேர்த்து வச்சுட்டு மேடம் தியாகி பட்டம் வாங்க போறாங்களாமா. என்னடா அர்ஜுன், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் புரியல. ஆமா மச்சி, நானும் பிரியாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை என் சூட் கேஸ்ல இருந்து எடுத்திருக்கான். அதை பார்த்ததுல இருந்து நான் இன்னும் பிரியாவும் மறக்கலையாமா. அவள் என் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கேனாமா. அதனால உன் தங்கச்சி என்னையும் அவளையும் சேர்த்து வச்சுட்டு மேடம் என்னை விட்டுட்டு போக போறாங்களாமா. எங்க 2 பேருக்கும் இடைஞ்சலா இனி மேடம் இருக்க மாட்டாங்களாமா. ஏய் மச்சி, என்னடா பேசிட்டு இருக்கான்? தங்கச்சியா இருக்க போய் உன்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கான். தங்கச்சி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்க எப்பவும் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு விட்டுட்டு போயிருப்பாங்கடா. அப்புறம் தான் புருஷனோட பெட்டியில இன்னொருத்தி கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை வச்சிருந்ததை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் ஒரு கோவமும் ஆதங்கமும் வரந்தானே செய்யும். தங்கச்சிக்கு அது கரெக்டா தானே வந்திருக்கு. ஏய், நீ என்னடா உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? டேய், அவளை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அவளை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு புரியுதா இல்லையாடா? இப்ப என் மனசு முழுக்க அவன் மட்டும்தான்டா இருக்கான். அவளை தவிர வேற எவனும் இல்லடா. நான் பிரியாவை மறந்ததுக்கு காரணமே அவன் மட்டும்தான் உனக்கு தெரியும்ல. மச்சி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா சிஸ்டர் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. திடீர்னு ஒரு நாள் உன் சூட் கேஸ்ல இருந்து நீயும் பிரியாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ அவங்க கண்ணுக்கு படுதுன்னா, ஏற்கனவே நீயும் பிரியாவும் லவ் பண்ணிருக்கீங்கடா. ஒருவேளை நீ இன்னும் மறக்கலையும், அவங்களதான் நீ இன்னும் நினைச்சிட்டு இருக்கியோன்னு எந்த பொண்ணாலும் நினைக்க தானே செய்வாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். நீதான் பிரியாவை மறந்துட்டல. பிரியா இப்போ உன் மனசுல இல்லன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்குடா அந்த போட்டோவை இன்னும் நீ வச்சுட்டு இருந்த? ஐயோ மச்சி, நான் அந்த போட்டோவை என் சூட் கேஸ்ல வைக்கவே இல்லடா. மச்சி, நான் என்னைக்கு அவ கழுத்துல தானிய கட்டணும் அன்னைக்கு பிரியாவை பத்தின எல்லா திங்ஸையும் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன்டா. அவ நினைப்பு எனக்கு வந்துடக்கூடாது. அவளை நினைச்சுக்கிட்டு இவளோட வாழ்க்கையில நான் விளையாடிடக்கூடாதுன்னு எவ்வளவோ என்ன நான் மாத்திக்க ட்ரை பண்ணேன்டா. அதனாலே அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே அவளோட எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டேன்டா. போட்டோஸ் ஆகட்டும், திங்ஸ் ஆகட்டும், எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இந்த போட்டோ எப்படி என் சூட் கேஸ்ல வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாதா மச்சி? என்னடா மச்சான் சொல்ற? நீ அந்த போட்டோவை வச்சிடலன்னா அப்போ உன் சூட் கேஸ்க்கு எப்படி அந்த போட்டோ வந்தது? நான் தெரியல மச்சான். அந்த போட்டோ எப்படி என்னோட ட்ராலிக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியலடா. ஒரு போட்டோ என் லைஃபை இப்படி டோட்டலா சேஞ்ச் பண்ணணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மச்சி. என் மனசுல இருக்க காதலை அவகிட்ட சொல்லிட்டு அவ காதலை நான் வாங்கிக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தூள் தூளா உடஞ்சு போச்சு மச்சி. மச்சி, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? வீட்டுல அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாரும் அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பத்தி பேசினாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் வேணான்னு சொன்னேன் மச்சி. அது எதுக்கு தெரியுமா? எதுக்குடா மச்சான்? ஏன்னா என் காதலை சொன்னதுக்கு அப்புறமா அவ அதை ஏத்துக்கணும். அவ அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் ஒருத்தர் எங்க காதலை பரிமாறிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபங்க்ஷன் நடந்தா அதுதான்டா எங்களுக்கு உண்மையான கல்யாணம். அதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனையே தள்ளி போட்டேன்டா மச்சான். ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு ஃபங்க்ஷனே நடக்க போறது இல்ல மச்சி. டேய் அர்ஜுன், என்னடா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? இங்க பாரு, சிஸ்டர் இடத்துல இருந்து நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சதும் சரிதான்னு உனக்கு புரியும். ஏதோ மன வருத்தத்துல நீ இப்ப இருக்க. அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதடா. ஆமா, நீ வீட்ல இருந்து வரும்போது சிஸ்டர் கிட்ட ஏதோ சொல்லிட்டு வந்தியா? சொல்லிட்டு வந்தேன்னு அவளுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா. அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறத விட என்ன விட்டுட்டு போகணும். இந்த அர்ஜுனை விட்டுட்டு போகணும். அதான் நீ போமா, உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா அமைச்சுக்கோமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மச்சி. அது மட்டும் இல்ல மச்சி, இனி நான் உன்னை தொடவும் மாட்டேன், என் மூச்சு காத்து உன் மேல பாடவும் பாடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மச்சி. இனிமே அவன் நிம்மதியா இருப்பான். இருக்கட்டும், அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் மச்சி. மச்சான், என்னடா பேசிட்டு இருக்க நீனு? பாவண்டா சிஸ்டர், என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்க. இப்ப அவங்க அங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல மச்சி. நான் மறுபடியும் சொல்றதுதான், நீ கொஞ்சம் சிஸ்டர் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அவங்க பண்ணது சரின்னு உனக்கே படும். நீ பாரு மச்சான், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேரும் மனசு விட்டு ஒருத்தர் பேசாதது மட்டும்தான். அது மட்டும் இல்ல, நீ அந்த போட்டோவை சூட்கேஸ்ல வைக்கலாம் அப்படின்னா நீங்க 2 பேரும் இப்படி ஒருத்தர் பிரிஞ்சு போகணும்னு யாரும் முடிவு பண்ணிதான் அந்த போட்டோவை அந்த சூட்கேஸ்ல வச்சிருக்காங்க. மச்சி, நீ என்னடா சொல்ற? எனக்கு புரியல. ஆமாண்டா, உண்மையதான் சொல்றேன். நீயும் சிஸ்டரும்
ஒண்ணு சேர போற நேரத்துல இந்த போட்டோ வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீ பிரியா பத்தின எல்லா திங்ஸையும் டிஸ்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்ற. அப்புறம் இந்த ஒரு போட்டோ மட்டும் எப்படி இருக்கும்? அதுவும் நீ ஊருக்கு கொண்டு போன அந்த சூட் கேஸ்ல எப்படி இருக்கும்? டேய் மச்சி, உன் வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாரோ தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். இங்க பாரு மச்சான், யாரோ பண்ண தப்புக்காக நீ வீணா சிஸ்டம் மேல கோச்சிக்கிறது எனக்கு தப்புன்னு படுதுடா மச்சான். முதல்ல வீட்டுக்கு போ மச்சான். வீட்டுக்கு போய் சிஸ்டர்கிட்ட சாரி கேளு மச்சான். சாரியா? நான் எதுக்குடா கேட்கணும்? டேய், அவளை என் மனசு முழுக்க வச்சிருந்தேன்டா. யார் வேணாலும் எது வேணா பண்ணட்டும்டா. நீ என்ன நம்பணுமா இல்லையா? உன் கிட்ட கிட்ட நெருங்கி வரேன்னு என் மனசு முழுக்க நீ இல்லாமல் அவன்கிட்ட நெருங்கி வருவ. டேய், உன்கிட்ட எல்லாமே ஓப்பனா சொல்ல முடியலடா மச்சான். நான் அவகிட்ட ஓப்பனா நிறைய கேட்டுட்டேன்டா. இப்ப சொல்லு, அவ என் மனசுல இல்லாமலா அப்படி ஒரு விஷயத்த நான் அவகிட்ட கேட்டுப்பேன். மச்சி, உன் ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது மச்சி. ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அங்க சிஸ்டரும் பாவம், இங்க நீயும் பாவம் தான்டா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ரெண்டு பேரும் உங்க மனசுல இருக்க காதல அப்படியே மனசோட வச்சுக்கிட்டதுதான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசிருந்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காதுடா. யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணிருக்க முடியாது. இங்க பாரு மச்சான், நான் சொன்னா கேளுடா. போய் சிஸ்டர்கிட்ட பேசுடா. ஆமாண்டா மச்சான், நீதான் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னா. அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல மச்சான். நான் விட்டு கொடுக்குறேன்டா, எல்லாமே விட்டு கொடுக்குறேன் மச்சி. ஆனா என்னால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஏத்துக்க முடியலடா. அவ என்ன சொன்னா தெரியுமா? என் மனசுல பிரியா இருந்தா என்ன பிரியா கூட சேர்த்து வச்சுட்டு அவ போயிடுவாளாமா. ஏன் மச்சி, அப்ப என்னை விட்டுட்டு போறதுக்கு நீ ரெடியா இருக்கிறதான்னு அர்த்தம். அப்ப அவன் மனசுல நான் இல்லையாடா? ஏன்டா நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற மச்சான்? மச்சான், உன்னை சிஸ்டர் அந்த அளவுக்கு விரும்புறாங்கடா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் உன்னை பிரியா கூட சேர்த்து வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு போறேன்னு விட்டுட்டு போறாங்கடா. அப்படி நீ கஷ்டப்பட்டு நான் சந்தோஷமா வாழணுமாடா? ஏன்டா மச்சான், அவளை கஷ்டப்பட விட்டுட்டு நான் சந்தோஷமா வாழ்வணும்? மச்சி, 3 மாசமா ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கோம் மச்சி. எனக்குள்ள பல ஆசைகள் தெரியுமா? என் ஆசையை நிறைவேற்றிக்க எத்தனையோ தடவை அவன் பக்கத்துல போயிருக்கேன். ஆனா என்னைய நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? அவ விருப்பம் இல்லாம எதுவும் நடக்கக்கூடாதுன்னு என்னென்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்டா. அவளும் அப்படிதான் மச்சி. எங்க இப்போதைக்கு இது வேணாங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே முறைப்படி நடக்கணும்னு அவ சொன்னதுனால, அவ ஆசைக்காக, அவ ஆசை நிறைவேறணும், அவ விருப்பப்படி எல்லாம் நடக்கணுங்கிறதுனால நான் விலகி வந்துட்டேன்டா. இதெல்லாம் வச்சு அவ புரிஞ்சுக்க வேணாம். என் மனசு முழுக்க அவதான் இருக்கான்னு. ஏன் மச்சான், என் மனசுல ஒருத்தையும் நினைச்சுக்கிட்டு அவகிட்ட நெருங்க வேணாம். நான் என்னடா அவ்வளவு மோசமானவனா? மச்சி, இப்ப நீ கோவத்துல இருக்க, அதனாலதான் உனக்கு எல்லாமே தப்பா படுது. நீங்க பாரு மச்சான், சிஸ்டர் அந்த எண்ணத்துலதான் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, நீ இப்ப ரொம்ப குடிச்சிட்டடா. சொன்னா கேளு, போதும், இதோட நிறுத்திக்கா. வா, நான் உன்னை வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்புறம் போறேன். வா மச்சி. வீட்டுக்கா? வீடுலாம் வேணாம் மச்சி, இனிமே எனக்கு வீடே வேணாம். மச்சான், நான் விரும்புற எந்த பொருளும் எனக்கு கிடைக்க மாட்டேதுறான். அவ்வளவு துரதிருஷ்டசாலி தெரியுமா நானு? அதனாலதான் சொல்றேன், எனக்கு குடும்பமே வேணாம்டா. மச்சி, நான் பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்து என்னடா பிரயோஜனம்? என்னடா நாளா மனுஷன், குடும்பத்தை என்னால சரியா பார்க்க முடியல. ஒருத்தி மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, என் மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு காட்டவும் முடியல. அப்ப நான்லாம் என்னடா ஆளு? மச்சான், இங்க பாரு, உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளு. நீ இந்த அளவுக்கு குடிச்சு நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு குடிக்கிறேன்னா உன் மனசு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. போதும் மச்சி, அதை எடுத்து வை. நீ வா, வீட்டுக்கு போலாம். அங்க சிஸ்டர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சொன்னா கேளு மச்சி, எழுந்திரி. ஓடா, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. மச்சி, நீ கல்யாணமே பண்ணிக்காத மச்சி, பண்ணிக்காது. என்ன பாரு, ஒரு 3 முடிச்ச போட்டுட்டு இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் மச்சான். ஒரு மூணு முடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி. நான் இருந்த தேருக்குள்ள இப்போ விழுந்த சேருக்குள்ள என் சோக கதைய கேளு தாய் குலமே.
நம்ம தாய் குலமே அதை கேட்டா காத்தாங்காதம்மா உங்க மனமே ஆமா உங்க மனமே ஆமா உங்க மனமே இந்த ஊரு பொண்ணு நம்பி என் மனசு திறந்து வச்சேன் சொந்த ஊரு சாதீசனும் அத்தனையும் மறந்து வந்தேன் ஏசோ கடவுளே, இவர் எங்க போனார்னு தெரியலையே. போன் போட்டாலும் போக மாட்டேங்குது. ஐயோ அதான் உனக்கு என்ன பிடிக்கலையே. நீ எதுக்கு என்ன நினைச்சு பயப்படுற? நான் சேர்த்தா என்ன உயிரோட இருந்த உனக்கு என்னடி? டேய் மச்சான், ஏன்டா இங்க பாருங்க, யாரு எவ்வளவு இல்லடி. நீ நினைக்கிற மாதிரிலாம் பிரியா எவ்வளவு நினைக்கலடி. எவ்வளவு இல்ல, நீ மட்டும் தாண்டி இருக்க. என்னை விட்டுட்டு போன இந்த அர்ஜுன் ஒண்ணுமே இல்லடி. இல்லைங்க, சத்தியமா உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். இப்ப என் கண்ட்ரோல் மீறி எதுவும் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியும். நீ எது சும்மா என்கிட்ட போட்டு வாங்குறன்னு தெரியுது. என்னது போட்டு வாங்குறேனா? ஏன்? சீக்கிரமா உன் வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். என் வீட்டுக்கு எனக்கே போடாது சொல்லிட்டேன். பேச்சுக்கு நேரம் இல்லையா வாலிபம் ஊருக்கு தாங்கவில்லை பக்கமும் யாரும் இல்லை இங்க வெக்கமும் துக்கமும் தேவையில்லை டே அர்ஜுன், கண்ட்ரோல் யோர் செல்ஃப். இங்க பாருடா, இப்போ உனக்கும் அவளுக்கும் பேச்சுவார்த்தை கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்வை மட்டும் எதுக்கு?